இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கிரீஷ் சோமனருடைய கருத்து, அதே போன்று ராகுல் காந்தி சகோதரர் என்று தவிர்த்திருப்பது, முதலமைச்சர் அதுக்கு பதில் சகோதரர் என்று குறிப்பிடுவதை தவிர்த்திருப்பது, இது எல்லாவற்றையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? இன்றைக்கு அரசியல் அப்படி எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்மள தள்ளிருக்கு. ஆக்சுவலா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற அந்த கடந்த ஒரு மாத காலமாக நடக்கிற அந்த முரண்பாடுகள் நிறைந்த சர்ச்சைகள், உரையாடல்கள் நம்மளை இந்த மாதிரியான ஒரு நினைக்கிற அளவுக்கு தள்ளி விட்டுருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அவங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனையில 25 இடங்களுக்கு மேல கொடுக்க மாட்டோம் திமுக சொல்றத கிரீஷ் சோடங்கர் நாங்க அதை ஒத்துக்கல, நாங்க கூடுதலா கேட்டுக்கோன்னு சொல்லிட்டா மட்டும் பரவாயில்ல. அதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, தாவேகா எங்கள் பலத்தை உணர்ந்திருக்குது, ராகுலோட செல்வாக்க உணர்ந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த கூட சொல்றாரு. இது திமுகவுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியாத லெவல்ல இது மாதிரி சொல்றது. இந்த சூழல்ல தான் இந்த பர்த்டே கிரீட்டிங்ஸை பாக்கணும். நம்ம 22ஆம் வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிரதர்ன்னு சொல்லியிருந்த ராகுல் காந்தி, பிரதருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பிரதருக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி போய் கொடுத்த ராகுல் காந்தி திடீர்னு மிஸ்டர் ஸ்டாலின் போட்டா நிச்சயமா அது ஒரு எல்லோருமே ஒரு முழுமைப்பை உருவாக்குற ஒரு விஷயமா பாக்குறாங்க. அதுவும் ஆனா இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, கார்கே அனுப்பிச்ச வாழ்த்துக்கள்ல ரொம்ப தெளிவா டுகெதர் வி வில் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம இருவரும் சேர்ந்தே நம்ம அரசியல் சட்டத்தோட மாண்புகளை காப்பாற்றுவோம், கூட்டாட்சி தத்துவத்தின் மாண்புகளை காப்பாற்றுவோம் அப்படின்லாம் அவரு பேசிட்டு போறதை நம்ம பாக்குறோம். நம்ம அவரோட வாழ்த்துக்களை பாக்குறோம். சோ இந்த சூழல்ல காங்கிரஸ் ஹைகமாண்ட்லயே திமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமா இருவேறு ஒப்பீனியன்கள் காங்கிரஸ் உயர்மட்டத்திலேயே இருக்குன்றதுதான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலா கார்கேவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ராகுலுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ராகுல் அதிருப்திக்கு கீழே சில பேர் வேலை செய்யறாங்க காங்கிரஸ்ல. கார்கே கடைசியில என்ன முடிவு எடுப்பார், சோனியா காந்தி என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. அதனால அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கார் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல அதிகமான இடங்கள் திமுக கொடுக்காம இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமா இருக்கணும்னு பொதுவான ஒரு பேச்சா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது உண்மையாக கூட இருக்கக்கூடும் என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன், உங்களுடைய கருத்து பகிர்விற்கு.